போகலாமா? இப்போ வாங்க போவோம்மா. ஓகே ஒரு நிமிஷம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லுவாங்களே, அதை சொல்ல மாட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அது என்னப்பா அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா போவோம்மா? அது சொல்ல மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இதெல்லாம் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். None shall defy me. I will make you suffer. I am the god of war. ஓகே காய், நேற்று ஸ்டாப் பண்ணதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். நேற்று இங்கே தான் முடித்தோம் நம்பருக்குள்ள. இந்த எல்லோ கலர்லாம் சேவ் பண்ணுறேன் செக் பாயிண்ட் மாதிரி. அங்கங்கே அந்த எல்லோ கலர்லாம் போனால் சேவ் பண்ணிடலாம். இந்த இப்போ நம்ம நேற்று எதில் விட்டோம், ஒரு கீ வந்து காணோம், ஒருத்தங்க கத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த கீ வந்து இந்த கிழவங்கிட்ட தான் இருக்கும். இந்த கிழவங்கிட்ட போய் தான் நம்ம கீ எடுக்கணும். இந்த கிழவன் இப்போன்னு பார்த்து இந்த பாம்பு கிட்ட, இந்த டிராகன் கிட்ட மாட்டிப்பான். இந்த டிராகன் வச்சா அதை அவனை சாப்பிட்றோம். இப்போ நம்ம டிராகனை அடித்து டிராகனோட வயிற்றில் போயிட்டு இவனோட கீ எடுக்கணும். அதுதான் டிராகன் கிட்ட போய் வேண்டுவார் தேவ் மீன். டிராகனை இவரை தேவ் பண்ணோம். அதுதான் இருக்கிற அதே மட்டும். மொத்தம் 3 பாம்பு வந்து இந்த டிராகன் மாதிரி இருக்குல்ல, அது 3 இருக்கும் மொத்தம். இந்த இங்கே ஒன்று இருக்கும், கீழே ஒரு 2 இருக்குங்க. அதை வந்துச்சுவாங்க. இந்த கீழே இருக்கிற 2 முடிச்சுட்டு நம்ம மேலே இருக்கவனை போய் அடிக்கணும். இதுங்க இந்த குட்டிங்க கொஞ்சம் ஈஸி தான். குட்டிங்களை கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாம். இதுதான் ஒன்று கிடைப்பு. காற்று மாதிரி விட்டு விட்டு இழுத்துனே இருக்கோங்க. ஒன்றுத்தை நம்மளை ஃபோக்கஸ் அடிக்கூடாது. நம்ம ஒன்று அடிச்சதை இப்போ இது இழுத்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது இருக்கும். இதில் பவர் அட்டாக் வந்து நீங்கள் பாக்ஸு ட்ரையாங்கிள் கொடுத்தீங்கன்னா அது நல்ல பவர் அட்டாக்காக இருக்கும். அது பாதி லைஃப் குறைக்கும். ஏன்னா பாக்ஸில் நம்ம நிறைய அழுத்துட்டே இருந்தால் அது லைட் அட்டாக் தான், ஸோ எஃபெக்டாக இருக்காது. பாக்ஸ் ட்ரையாங்கிள் கொடுத்தீங்கன்னா சம பவர். இதை அட்டாக் பண்ணுறதுக்கும் ஒரு இது பாருங்க சொல்கிறேன். இது நாக்கு அடிச்சு நான் காட்டுற பாருங்க. நாக்கு அடித்தா இப்போ நம்ம இதை அட்டாக் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதை அடிச்சிட்டோம்னா உடனே எழுந்துடும், உயிர் வந்துடும் திரும்பி இதுக்கு. இப்போ இது டயர்டாக இருக்குல்ல, ரெஸ்ட்டாக இருக்கும்போது இது மேலே ஏறி கரெக்டாக இதை எடுத்து வந்து அதில் போட்டுடணும். அவ்வளோதான், இவர் முடிஞ்சிருவார். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும், இதுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கும் அதே மாதிரி நம்ம எனக்கு பவர் நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே. அவ்வளோதான், இதெல்லாம் கரெக்டா இதே மாதிரி இந்த சைடில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஏறணும். இந்த டைமில் தப்பி தவறி கூட அடிச்சிடாதீங்க. அடிச்சிங்கன்னா அது திரும்பி வந்துடும், திரும்பி நம்ம அடிக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான், இது 2 முடிச்சாச்சா. இப்போ தான் அந்த பெரிய ட்ராகன் இருக்கும். இதுதாங்க கொஞ்சம் கஷ்டமே. இது முரட்டாளாக இருக்கும். இது காற்று மாதிரி ஊற்றிட்டே இருக்கும், பறப்போம். ஓகேங்களா? இது நம்ம கடிக்கும். அந்த டைமில் நம்ம நல்லா யூஸ் பண்ணி அடிக்கணும். இதை இப்போ கடிக்க வர பாருங்கள். அது இது மாதிரி கடிக்க வரும்போது நீங்கள் இந்த மேஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம எஃபெக்டாக இருக்கும். அது வரது நமக்கு தெரியும். அது முன்னாடியே கத்திட்டே ரெடி ஆகிட்டு வரும். அந்த கேப்பில் அதை விடவே கூடாது. சரி, நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டேன். அது கரெக்டாக நாக்காகும்போது யூஸ் பண்ணியிருக்கணும். இது இப்போ நாக்கு அடிச்சா ஐயோ எந்த சைடு ஊதுன்னு தெரில. அது வேறு நம்ம கரெக்டாக இருக்கணும். இல்லை நம்ம மேலேயே ஊந்துடும், நம்ம கீழே ஊந்துடுவோம். இந்த இப்போ ஓ கொடுத்தோன்னா ஓ வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ண சொல்லலாம். ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணி இங்கே வரைக்கணும். இப்போ 1 டைமாக இந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, இது உடையிற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். ஐயோ, நீங்கள் எல்வோ நேரத்துலனா பறந்து கீழே போயிடுவீங்க. ஃப்ரெண்ட் சைடு ஊதுன்னு தெரியல. ஐயோ எந்த சைடா? நம்ம மேலேயே விழுவோம் வேறு இது கொடுத்து. நம்ம அது ஊர சைடை கெஸ் பண்ணி சைடு அந்த சைடில் போய் நிற்கணும். இது அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணல, அதே தான். இந்த கம்பி இந்த கட்டை இருக்குல்ல, இது உடையிற வரைக்கும் நம்ம அதை அடிக்கணும். இப்போ கத்தோன்னு நினைக்கிறேன், அதான் தெரியுமே. எப்போவுமே அடி வாங்கிட்டு கற்று எடுத்து வேலை.
இப்போ கடிக்க வரோம். இப்போ கரெக்டாக ஹெல்த் ஏற்றுனீங்கன்னா செம்ம அட்டாக் ஆகும். திரும்பியும் கடிக்க வரும். ஐயோ எங்கே வருது அப்படிங்க, என் மேலேயே ஒன்றும் இருப்பேன். இந்த தேர்ட் டைம் நம்ம ஃபஸ்ட்டு 2 டைம் பண்ண மாதிரியே தேர்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம். கத்துமா, அதுதான் உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும்ல. அடி வாங்கும், கத்தும், அப்புறம் கடிக்க வரும். கடிக்க வரும்போது நம்மக்கிட்ட மாட்டிக்கும். இதுதான் இதோட பேட்டர்னு. இது லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த வராது. இப்போ டேரெக்டாக நம்ம அதே அட்டாக் தான், அதுவே செத்துரும். ஏன்னா இந்த கட்டையை உடைச்சாச்சுல. இந்த வாட்டி என்ன ஆகும்னா அந்த கட்டையை எடுத்து அதை ஒரு வாயில சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ மடிச்சா என்ன அது? ஓ சும்மாவா? கடிச்சா இப்போ மாட்டுச்சு. இப்போ அது சொல்கிற கண்ட்ரோல்லாம் நம்ம கரெக்டாக ஏற்றணும். நீங்கள் மாற்றி ஏற்றிட்டீங்கன்னா அகைன் திரும்பி அடிச்சுட்டு வரா மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 வாட்டி கடிச்சா இப்போ ஃபாஸ்ட்டாக ஏற்றணும். இந்த நம்ம ஃபாஸ்ட்டாக ஏற்றணும்னா இது இந்த கம்பியில் வந்து மாட்டிக்கும். இது நான் நிறைய வாட்டி கேம் ஆடினதால எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் ஆடும்போது இந்த வந்து ஃபாஸ்ட்டாக அழுத்த முடியாதனால நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன், அதை எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் என் மாமாவை வச்சு தான் முடிக்க வைப்பேன். அவர் தான் எனக்கு இந்த கேமே கற்றுக் கொடுத்தது. அவர் கேம்லாம் முடிச்சிட்டாரு, அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்குறீங்க. இப்போ எதுக்கு இந்த இடம், இப்போ எங்கே போனோம்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன வந்தோம், ஒருத்தன் வந்து கீ எடுத்துருந்தானே, கீ நம்ம எடுக்க போனோம்ல, அவனை இந்த ட்ராகன் தானே வாயில் முழுங்கிச்சு. அவன் இது உள்ளே தான் இருப்பான். இந்த ட்ராகன் வயிற்றுக்குள்ளே தான் போகணும். ஆனால் இவ்வளோ அழுக்காக இருக்குது. ஒரு ஊர் மாதிரி இருக்குது இது உள்ள. இந்த இங்கே இருக்கான் பாருங்க. இவங்கிட்ட தான் அந்த கீ இருக்கும். Thank you. Thank the gods you came back for me. I didn't come back for you. அவர் சொல்றாரு, நீ என்னை காப்பாற்ற வந்துட்டேன்றாரு. நான் உன்னை காப்பாற்றலாம் வரடா, கிளம்பி அப்படியே போனீங்கன்ட்டாரு. செத்து போன ட்ராகன் வயிற்றுலேயே இரு, நீ நல்லா தூக்குங்க அத்தனை பேர். இப்போ நம்ம எங்கே போனோம்னு தெரியுதுல உங்களுக்கு. கரெக்டாக நம்ம லாஸ்ட் டைம் நம்ம போனோமே அந்த இடத்துல, அதே இடத்துக்கு போயிட்டு அந்த கீ எடுத்து ஓப்பன் பண்ணணும். இந்த மேலே காட்டுது பார்த்தீங்களா, இங்கே நம்ம இதுக்கு ஷார்ட்கட்டாக வழி இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த கேமை ப்ளே ஸ்டேஷனில் ஆடும்போது ஒரு சீடியில் இந்த கேமை முடிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்குன்னே ஒரு 4-5 சீடி வாங்கணும். ஏன்னா ஒரு சீடியில் ஒரு இடத்துல ஹேங் ஆகிடும் கேம். இந்த ட்ராகன் முடிச்சிட்டோமா, இங்கேயே கேம் ஹேங் ஆகிடும். அப்படியே ஓடுறது அப்படியே அசையாமல் நிற்பான். அப்போ என்ன பண்ணோன்னா இன்னொரு சீடி போட்டால் அங்கேருந்து ஒர்க் ஆகும். சேவ் பண்ணியிருப்போம்ல நம்ம தான், சேவ் பண்ண இதுலேருந்து அடுத்த சீடியில் ஒர்க் ஆகணும். அடுத்த சீடி வந்து இன்னும் ஒரு செக் பாயிண்டில் போய் நின்றோம், அங்கேருந்து ஒர்க் பண்ணணும். அப்படி தான் கேம் போயிட்டே இருக்கும். இருங்க இப்போ சேவ் பண்ணிடலாமா? இல்லை இருங்க, இந்த வாட்டி ஒரு 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுவோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட்டு பாருங்க. இவனுங்க வேறு வில்லு விட்டுக்கிட்டே இருப்பானுங்க, இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை. போட அடிங்க ஊன்ட்டான். வில்லு விடுறவனுங்களை அடிக்கணும் அதில். அவனுங்க தான் வந்து நம்மளை எந்த அட்டாக்குமே பண்ண விட மாட்டானுங்க. மேலே வந்து பார்த்தீங்களா ஒருத்தன் வில்லு விட்டுனா இருக்கான், அது இவனுங்க வர இவனுங்க தான் நம்மளை எதுவுமே பண்ண விட மாட்டானுங்க. என்ன சுற்றுறானுங்களா? இனிமே அதான் இப்போ பிறந்து வரான், கேமே முடிஞ்ச அப்புறம் வரானுங்க இவனுங்க. ஓகே, இது நம்ம அந்த ஸ்டேட்டில் வச்சோம் ஞாபகம் இருக்கா? போன கேமில் இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து வச்சோமே, அதே இடத்துக்கு தான் திரும்பி வரணும். ஏன்னா இங்கே தானே ரைட் சைடில் ஒரு கீ இருந்தது ஞாபகம் இருக்கா? கீ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தான் போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். R2 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். இந்த கீ எடுக்க தான் நம்ம போயிட்டு அந்த ட்ராகன்லாம் அடிச்சுட்டு வந்தோம். இங்கே போனோம்,
போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே ஆட்டு வருது, நான் ஆட்டு தான் டோர் ஓப்பன். Slaughtered like animals, the victims lay before him, a reminder of his own past, a past he could never escape. His only solace was the sea, endlessly sailing from one harbor to the next in service to the gods of Olympus. All his hopes rested with them. That plagued his mind. Athena! 10 years, Athena. I have faithfully served the gods for 10 years. When will you relieve me of these nightmares? We request one final task of you, Kratos. Your greatest challenge awaits in Athens, where even now my brother Ares lays siege as we speak. Athens is on the verge of destruction. It is the will of Ares my great city fall. Zeus has forbidden the gods from waging war on each other. That is why it must be you, Kratos. Only a mortal trained by a god has a chance at defeating Ares. And if I am able to do this, to kill a god, then the visions, they will end? Complete this final task, and the past that consumes you will be forgiven. Have faith, Kratos. The gods do not forget those who come to their aid. Leaving the rotting carcass of the Hydra behind, Kratos set sail once more. His greatest challenge and freedom from his growing madness lay before him in the ancient city of Athens. இந்த மாதிரி இருக்கிற இந்த பானை இது மாதிரிலாம் இருந்தால் உடச்சிட்டே போங்க. அப்போ தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். The gates of Athens. வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டோமா? ஒரு கதை காட்டினாங்களே. Destroy Ares, and the gods will forgive you. அவனோட பாஸ்ட் ரொம்ப மோசமாக இருக்க போல. அந்த பாஸ்ட்டை மறைக்கணும்னா நான் சொல்கிறத பண்ணுன்னு அதை தேடிக்கிறானுங்க. ஐயோ, இவங்களை ஓ கொடுத்தும் பிடிக்க முடியலங்க. எனக்கு கொஞ்சம் பவர் ஆளுங்க போல. என்ன ஓ கொடுத்து ஒரு வருஷம் தூக்கி போட்டோம். சுத்துறான். போய் டேய் சரிங்களா? ஏன் நான் மாட்டிகிட்டு இருக்கான்? போய் இவர் இங்கே மாட்டிக்கினாரா?
அதெல்லாம் அட்டாக் பண்ண அப்புறம் ஓ காட்ட நமக்கு அந்த தான் கொடுக்க முடியும். லெஃப்ட் சைடில் போனோம்னா இங்கே வேண்டாம்டா. பாக்ஸ் ட்ரையாங்கிளே கொடுங்க, செம பவர் அட்டாக்கு. இந்த அட்டாக்கு தான் ஈஸியாக சாவானுங்க. ஹெல்த்து ஒன்று கொடுத்து விட்ருவோம். வாடா பார்த்துக்கிட்டே இருக்கான் சும்மா நொய்யி நடிச்சுட்டு இருக்கான். வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போவோம், ஏன்னா வந்து நான் சேவ் பண்ணாமல் போயிட்டுருக்கேன். இந்த ரிவரை ஓப்பன் பண்ணிட்டு மேலே போனோம். லைக் பார்த்தீங்களா, அந்த குட்டியாக இருக்கிறவனுங்க அடிக்க நம்ம லைஃப் பாதி போயிடுச்சு. ஓ இங்கே இதுவா, இங்கே தாங்க ஒரு பெரியவன் வருவான். அந்த புது எனிமி இப்போ ஆட் ஆயிரும் நமக்கு. அந்த எருமாடு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்துச்சுவாங்க. எருமாடுங்க முரட்டால் அடிக்குங்க நம்மள. இவங்களை ஓ கொடுத்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. 2 பேரை முடிச்சு விட்டுச்சு. இதுங்க கொஞ்சம் ஓவர் பவர்ட்டாக இருக்கும். நம்ம இதுங்களை தான் அட்டாக் பண்ணுறோம். ஆனால் இதுங்க என்ன, இதுங்க மூவிங் ஸ்லோவாக இருக்கும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் தூரத்துலேருந்து அடித்தா நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் அதே மாதிரி டிஃபென்ஸும் நல்லா பண்ணுவாங்க இதுங்க. டிஃபென்ஸும் இதுங்க பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த டிஃபென்ஸ் பார்த்தீங்களா, அதுங்க டிஃபென்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அதுங்களை அடிச்சுட்டே இருக்கணும் பார்த்தீங்களா. அந்த இது கையில் ஒன்று வச்சுருக்கு பாருங்க, அந்த கஜா படத்தில் கஜா வராண்டான்னு இவர் விஜயகாந்த் அந்த மாதிரி ஆயுதத்தை வச்சுன்னு வரவங்க. ஏன்னா இது நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இதுங்க டிஃபென்ஸ் இதுங்களுக்கு சம பவர். ஓ கொடுத்து ஓ குறிக்க விட மாட்டேங்க. இல்லை இருறா மாட்டா. அதான் அந்த ட்ராகனை கொண்டுல அதே மாதிரி தான் கன்வினியஸாக ஓ ஃபாஸ்ட்டாக தான். இல்லைன்னா இதுங்க தப்பிச்சு வந்துடுவாங்க ஃபாஸ்ட்டாக தான். இதுங்க வந்து நமக்கு லைஃப்பை கொடுப்பாங்க. இதுங்க நம்மளை ஓ கொடுத்து நம்ம இதுங்களை கில் பண்ணோன்னு வைங்களேன், இதுங்கிட்ட இருந்து அந்த க்ரீன் கலர் இருக்கு அந்த லைஃப் வரும் நமக்கு அதிகமாக. நம்ம அதுக்கு வந்து இதுங்களை இப்படி கில் பண்ணால் நமக்கு பிளட்டாக வரும். இப்போ நமக்கு லைஃப் இல்லை அந்த டைமில் ஆடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஓ கொடுத்து அட்டாக் பண்ணணும். மற்ற டைமில் நமக்கு அந்த ஓ கொடுக்க தேவையில்லை. ஏன்னா லைஃப் வேணும்னா கொடுக்கலாம், அந்த ஓ அதுக்காக தான். இப்போ நம்ம ஓவே கொடுக்க தேவையில்லை, நார்மல் கில் பண்ணாலே போதும். ஏன்னா நமக்கு லைஃப் இருக்குல்ல, இப்போ தேவையில்லையே. பார்த்தீங்களா, இதுங்க டிஃபென்ஸ் சம பவர் இதுங்க. அவ்வளோதான். இங்கே இந்த ப்ளூ ஆப்ஸ் இருக்கு. இந்த ப்ளூ கலர் தான் சொன்னால மேஜிக் அந்த யூஸ் பண்ணுற மாதிரி லைட், நீங்கள் அதுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த இடமா இது நல்லா தான் இருக்கும். இங்கே நிறைய மிஷன் மாதிரி இருக்கும். சின்ன இடத்துல போய்ட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணும். இந்தாங்க பாருங்க, ஐயோ சேவ் இங்கே இல்லையா? சரிங்க, இப்போ இந்த வீடியோ 20 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. இந்த இவனுங்க மாதிரி ஒரு 2 பேர் வருவானுங்க, இவனுங்க 2 பேர் அடிக்கணும். இவனுங்களை அடித்தாதான் முடியாது, நாங்கள் எழுட்டு கொடுப்போம். இவனுங்களையும் ஓ இது சொல்கிற இடத்தெல்லாம் எழுத்துறோம். ஓ ட்ரையாங்கிள் ஓ எக்ஸு மாற்றி ஏற்றிட்டிங்கன்னா அகைன் அவனுக்கு உயிர் வந்துடும். அகைன் அவன் அடிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சனா
கால் வந்துடுச்சு. எனக்கு இன்னொருத்த வந்தா பாருங்க. ஓ எக்ஸு அதான் மாற்றி கொடுக்கும். ஒரே பேட்டர்ன்லாம் இருக்காது. நீங்கள் அதே பேட்டர்ன் வச்செல்லாம் போகக்கூடாது. அது டக்குன்னு மாறி வரும். நம்ம அதை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஆள் பார்த்தீங்களா மாறிக்கிட்டே இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தான் இது இருக்குது, அதனால் ப்ளூ தான் நமக்கு தேவை. இந்த இங்கே ஒரு ரிட்டர்னில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கிரேட்டு. இது மாதிரி நிறைய இருக்கும். போக வாங்க பார்ப்போம். இது ஏன் ஒன்று வந்தான் 2 பேர்னு பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தீங்களா இப்போ வேறு வருது பார்த்தீங்களா. ஓ ட்ரையாங்கிள் ஓ இவங்க 3 பேர் அடித்தாதான் இந்த ரெட் கலரில் பிளாக்கில் இருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே சேவ் வந்துடும் நினைக்கிறேன். இதோட சேவ் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி எனக்கு 10 வீடியோ இருந்தாலும் 20 மினிட்ஸ் போயிருக்கோம். ஐயோ சேவ் இங்கேயும் இல்லையா? இது என்னன்னா இது ஒரு இடங்க. இது நம்ம மேலே ஏறி ஜம்ப் பண்ணி போனோம். இந்த ஆங்கிள் வந்து அப்சைட் ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா கீழே இருக்குல்ல இந்த பாக்ஸு, மீதி எல்லாம் இரும்பு பாக்ஸு, நம்மகிட்ட உட்டன் பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். இந்த எங்கவே வந்துச்சு பார்த்தீங்களா. நம்மளால் இதில் ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் உட்டன் பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் அட்டாக் பண்ணி உடைக்கணும். அது இங்கே ஒரு உட்டன் இருக்கா. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வே உருவாக்கும். அவ்வளோதான். உட்டன் 2 தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ ஓகே. இப்போ நம்ம இதில் ஏறி இங்கேருந்து இந்த பக்கம் போனோம். இந்த சைடு எதுக்கு போகிறோன்னா இங்கே ஒரு கிரேட் இருக்கும். இருக்குது பாருங்க. 1 இல்லை 2 இருக்குது. இந்த மாதிரி கேட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மேப்பை பார்த்தோன்னே அங்கே ஒரு ரூட் வந்துடுச்சு அங்கேயே போயிடலான்னு போவோம். ஆனால் அப்படி போகாமல் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேட்லாம் கிடைக்கும். ஏன்னா அதை கலெக்ட் பண்ண தான் நமக்கு ஈஸியாக பவர் பூஸ்ட் ஆகும். இங்கே வழி இல்லையா? ஓகே இப்படி போயிட்டு இது மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஐயோ பை மிஸ்டேக் வந்துட்டேங்க, சரிங்க. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போனோம். இங்கேருந்து இங்கே போனோம். இங்கேருந்து இங்கே ஏறி அதை நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக இஷ்டத்துக்கு மூவ் பண்ணணும். அப்படி தான் சருக்கு விழுந்துருவோம். இது இங்கேருந்து இந்த கம்பியில் தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது இங்கே ஒன்று இருக்குமே, இங்கே ஒரு கிரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதானே பார்த்தேன். இந்த எல்லா பாக்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அப்போ தான் கிரேட் கிடைக்கும். இந்த நமக்கு இதெல்லாம் ரெட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இங்கே சேவ் வருதா? ஓகே இங்கே அட்டாக் வரும். இது முடிஞ்ச தான் சேவ் வரும். வேறங்க இந்த வீடியோ 1/2 hour போயிடுச்சு. இது இங்கே வந்து நமக்கு இது இன்னொரு இது மாதிரி மேஜிக் ஒன்று யூஸ் பண்ணோம்ல, லைட்னிங். அந்த மாதிரி நமக்கு இன்னொரு மேஜிக் ஒன்று கிடைக்கும். இன்னொரு மேஜிக் என்னென்னா இது ஆளை வந்து ஃப்ரீ தாக்கிடலாம். எல்லாருமே கல்லாக்கிட்டா அவனுக்கு அப்படியே கல் மாதிரி இருப்பானுங்க. அப்போ ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். இங்கே பாம்புங்க வரும், அதுங்கிட்ட தான் அந்த பவர் இருக்கும். அதான் நினைக்கிறேன் இந்த ஸ்டேஜ். Kratos, the gods are pleased with your progress, but your current skills will not be enough to defeat the minions of Ares. I offer you the power to freeze your enemies where they stand. உங்ககிட்ட இருக்கிற பவர் வச்சு நீ ஒரு இதையும் கொடுக்க முடியாது, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் உனக்கு ஃப்ரீஸ் பண்ணுற பவர் தரேன். அதுக்கு வந்து நீ இந்த பாம்புகள் அடிக்கலாம். அடிச்சாதான் அப்படின்வாங்க. Medusa, the queen of the Gorgons. Bring me her head, Kratos, and I will give you the ability to wield its power. இதோ நீங்கள் அதோட தலையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்கிட்ட கொடுங்க. அப்போ அதோட பவரை உங்களுக்கு தரேன். அது வந்து ஃப்ரீ தாக்கிடுவாங்க நம்மள. நம்ம இதுக்கிட்ட மூவ் பண்ணிகிட்டே அடிக்கணும், இல்லைனா வந்து நம்மளை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும். இது டக்குன்னு பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரீஸு. இது மாதிரி ஆக்கிடுச்சுன்னா நம்மளை ஃப்ரீ தாக்கி விட்டுரும். இது அது அந்த பச்சை கலர் மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இது பண்ணுறாங்க. இது அன்லாகை செக் பண்ண ஜஸ்ட் அன்லாகை செக் பண்ணால் இது என்கிட்ட லைஃப் வருது. இதை பார்த்து
இது எண்டுக்கு போய் விடக்கூடாது. ஐயோ தலையை வந்தால் நமக்கு நம்ம நமக்கு இந்த பவர் கிடைக்கும். நம்ம எல்லாரையும் இது மாதிரி ஆகிடும். ஐயோ ஃப்ரீ தாக்க போகுது. மாட்டிக்கிட்டேன். அது அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு அன்லாக் நம்ம எடுத்து விட்டோம். ஐயோ மாட்டிக்கிச்சா? ஓ கொடுத்தா இதை அட்டாக் பண்ணது வந்து இது பண்ண முடியாது. லெஃப்ட் ஹேண்டில் செக் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இது அந்த சொல்கிற டேரக்ஷன் அன்லாக் அவ்வளோதான். தலையை தனியாக எடுத்துட்டோமா அவ்வளோதான். இப்போ நமக்கு அந்த பவர். Freeze and destroy them all with Medusa's gaze, and the power of the Gorgon will be yours. இப்போ நமக்கு கிடைச்சி அந்த பவர் இருக்கும். L2 வச்சுட்டு பாக்ஸ் எடுத்துனா இவனுங்க இருக்கானுங்கள்ல. இப்போ இவனுங்க அடிக்க எவ்வளோ நான் அவனுக்கு ஃப்ரீ தாக்கிடுறேன். அதோட தலையை வச்சு ஃப்ரீ தாக்கிடுறேன். இந்த பாம்பு தலை தான் நம்மகிட்ட இருக்கு. ஃப்ரீ தாக்கிட்டோன்னா அப்படியே அவ்வளோதான். ஒரே எடுவாங்க ஃப்ரீ எழுந்து வந்துட்டான். அவனுக்கு உடனே கல்லாக்கிட்ட உடனே அவங்க எடுத்துவோம். அவனுங்களே கூட அவனுங்களை அடிச்சுப்பாங்க ஒரு சில டைம். அவ்வளோதான். இது இன்னும் ஒருத்தரலாம் இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் சாவடிக்கலாம். இது நம்ம பவருங்க. இந்த பவர் யூஸ் பண்ண எல்லாரும் ஃப்ரீஸ் பண்ணி சாவடிக்கலாம். இந்த குட்டியாக வரவங்கலாம் ஈஸியாக ஃப்ரீ தாக்கலாம். அவளை இவங்களை பிடிச்சாலே செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அட்டாக் எடுத்துருவாங்க. பிறக்கும் போதே ஃப்ரீ தாக்கி விட்டுருவாங்க. இந்த பவர் சரியான பவர். இது மேலே போகணுமா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்டாக தான் போவோம். ஆனால் இங்கே ஒரு ட்ரிக் இருக்கும். அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. ஐயோ கரெக்டாக நம்ம இந்த டெட் பாடி மாதிரி இருக்குல்ல, அங்கே குதிச்சா அங்கே ஒரு கேட் இருக்கும். அவ்வளோ பேருக்கு தெரியாது. இதுதான் வந்து இதை டேர்ன் பண்ணோம். அங்கே ஒரு வில் இருக்குல்ல, போகிற மாதிரி நம்ம எடுத்தோம்னா அது டேர்ன் ஆகிடும். அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக பண்ணுறது ஒன்றும் இருக்காது. சும்மா பார்த்துட்டு வந்துடுவோம். நீங்கள் சேவிங் இருக்குது, இருங்க சேவ் பண்ண டைப் இருக்கா? ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுவோமா? இது ஆர்ட்டு ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டாக பேக்வேர்டில் இருக்கா முடிக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணுவோம். மற்றது நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். 25 மினிட் கிட்ட வீடியோ போயிடுச்சு. இந்த கேம் நீங்கள் ஆடினீங்கனாலும் அங்கங்கே சேவ் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து அது திடீர்னு ஹேங் ஆகிடும் சில டைம். அகைன் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆடுற மாதிரி இருக்கும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் ஆகும். ஓகே, பாய் நண்பர்களே.